ஷோ இது அரோமா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் வழங்கும் வி வாய்ஸ் பவர் பை GSN ப்ராப்பர்ட்டி அண்ட் டெவலப்பர்ஸ். உங்கள் சத்யா, அனில் ஆட்டா. இது அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல். இந்த தேர்ட் இயர் செலிப்ரேஷன்ல அடுத்தபடியா டிஆர் சரோடைய ஸ்பெஷல் ரவுண்ட்ல பாத்தீங்களா அழகான ஒரு பாடல் ரயில் பயணங்களில் படத்துல இருந்து ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் பாட வராங்க விருஷா. லெட்ஸ் வெல்கம் விருஷா. வசந்தம் பாடி வர வைகை ஓடி வர இளமை கூடி வர இனிமை தேடி வர ஆராதனை செய்யட்டுமா நீரோடைய நீந்தட்டுமா வசந்தம் பாடி வர வைகை ஓடி வர இளமை கூடி வர இனிமை தேடி வர ஆராதனை செய்யட்டுமா நீரோடைய நீந்தட்டுமா நீ சரி சாணி பமகக போ 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 na 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 கரை புரண்ட ஓடும் தேன் கற்கண்ட சாரம் உன் குரல் செய்யும் ஜாலம் மான்குயில் கூட நானும் சிதம்பர ரகசியம் போலும் தன் அதிசய கீதம் தினம் தினம் கேட்டிட பிறந்திடும் புதுவித ராகம் பூவுந்தன் வாசத்தில் தென்றலும் மலர்ந்தது எனச் சொல்லவா எனக்கல்லவா வசந்தம் பாடி வர வைகை ஓடி வர இளமை கூடி வர இனிமை தேடி வர ஆராதனை செய்யட்டுமா நீரோடைய நீந்தட்டுமா பபப்பா பபபபபபப்பா பபப்பா பபபபபபப்பா லெஜெண்ட் எஸ்பிபி சார் பாடின பாடல் நீங்க பாடியிருக்கீங்க விருஷா. எப்படி ஃபீல் பண்றீங்க சார்? நீங்க என்ஜாய் பண்ணீங்களா இந்த பாடலை கேட்கும் பொழுது? சித்ரா, ஒரு இன்ஃபர்மேஷன், இது பாலும் பாடியிருக்காரு. இதில் ஒரு பெரிய இது என்னென்னா, பாலு மட்டும் இந்த பாட்டை பாடல, ஜானகி அம்மா பாடியிருக்காங்க. இது என்னன்னு கேட்டேன். அந்த படத்தோட தாட்டு என்னென்னா, ஆக்சுவலி ஹீரோ தான் இந்த பாட்டை பாடுறாரு. ஒரிஜினல் படத்துலேயும் ஹீரோ மட்டும்தான் பாடுவார். பாருங்கள், படத்தோடைய பூஜை சாங்க்கு வந்து பாடுறதுக்கு பாலு வரணும். அடையாரோ பின்பாட்டு பாட ஃபுல் சாங் ஆர்கெஸ்ட்ரா. பாலு சார் வரலன்னு சொன்னோன்னே என்ன பண்ணுறது? ஒரு ஹீரோயினுக்கு சாங்கே கிடையாது. படத்தில் ஹீரோயின் வந்து ஹீரோட்ட வந்து கிட்ட பேசுகிற மாதிரி இந்த மாதிரிலாம் ஒருதலைறாங்க ஸ்டைல். ஒரு வித்தியாசமான படம் அது. எல்லாம் ஆர்கெஸ்ட்ராலாம் உள்ள வெயிட்டிங். பாலு சார் வரமாட்டாருன்னு தெரியுது. என்ன பண்ணுறது? பூஜை சாங்கு கார் பேனட்டு அப்படியே ஹீரோ பாடினா அந்த ஹீரோயின் அதை நினச்சி பாடுறேன்னு பண்ணிவிட்டு, யார் ஆர்டிஸ்ட் இருக்கான்னு கேட்குறேன். ஜானகி அம்மா இருக்காங்கன்னு வர சொல்லிட்டுன்ட்டேன். ஜானகி மேடம் புறப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த கேப்பு அவங்க வராங்க. அந்த யாரோ பின் பாட்டுக்கிற அதே ட்ரம்ஸு, அதே தும்பா, அதே பேஸ் கிட்டார், அதே வேம்பிங் கிட்டார், அதே செட்டப்பு, ஃபுல்லாக பிராஸ் செக்ஷன் இருக்குது. அடித்தேன்.
சந்தம் தான் வசந்தம் பாடி வர வைகை ஓடி வர இளமை கூட்டி வர இனிமை எடி வர அடி சாங். ஜானகி வந்தாங்க, பிச்சு பெடல் எடுத்துட்டாங்க. இந்த பாடின பாட்டை அப்புறம் பாலண்ணன் பாடினார். பாலண்ணன் பாடி ஜானகி பாடல. படத்தில் உள்டா ஹீரோ பாடின பிறகு அப்புறமா ஹீரோயின் பாடுற மாதிரி. ஆனால் ஜானகி அம்மா பாடி செகண்ட் பேக்ரவுண்ட் அந்த அம்மாவுக்கு ஏற்ற மாதிரி அந்த இதுன்னு எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணம்மா விருஷா. எனக்கு எல்லாமே ரொம்ப நல்ல ஒரு அந்த உன்னோட அந்த ஆட்டிடியூடு ரொம்ப நல்லா இருந்தது. கண்ணெல்லாம் அசிச்சப்பாரு வசந்தம் பாடி அந்த இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸுக்கு எல்லாம் ஓகே. செகண்ட் பேக்ரவுண்டில் அந்த சொரம் பாடுறது வந்து ஆக்சுவலாக வந்து அந்த அம்மா ஷீ இஸ் கிரேட். அது வந்து அது அங்கே தான் நம்மலாம் என்ன பண்ணால் அவங்கெல்லாம் கிளாசிக்கல் கற்றுக்கிட்டாங்க. நம்மலாம் வந்து அது 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 அந்த இடம் மட்டும் அம்மா சியாமலா மட்டும் கொஞ்சம் அந்த இடம் மட்டும் எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுங்க, நம்ம ஈஸியாக வர்றது வந்துடும். எது நமக்கு வராதோ அதை அடிக்கடி பாடிக்கிட்டே இருந்தோம்னு அதுவும் வந்துடும். அது மாதிரி அதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மற்ற இடம்லாம் ரொம்ப நல்லா பண்ணிட்டேன். ரொம்ப பிரபலமாக பாடுனீங்க. சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் அந்த காலத்தில் கொடுத்த அந்த முத்தான பாடல்கள் தான் இப்போ நாங்கள் திரும்பி ரீமேக் பண்ணி ஒரு பாடல் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நல்லா இருந்தால் மட்டும்தான் அதை ரீமேக் பண்ண முடியும் இல்லை சார்? அதனால தான் இப்போ உங்களுடைய பாடல்களை ரீமேக் பண்ணி வந்து இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு பியூட்டிஃபுல் சாங்ஸை நீங்கள் வந்து அந்த காலத்தில் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஒரு பியூட்டிஃபுல்லான டிப்ஸ் அண்ட் அழகான ஃபீட்பேக் நீங்கள் விருஷாக்கு கொடுத்தீங்க. அண்ட் அடுத்தபடியாக ஆண்ட்ரியா மேம், விருஷா எப்படி பாடினாங்க? சார் சொன்ன மாதிரி விஷாவோட ஆட்டிடியூட் எப்போவுமே ஸ்டேஜ்க்கு வந்தாலே அந்த எனர்ஜியோடு வருவாங்க. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம் அவளை பற்றி. அண்ட் விஷா யூ சிங்கிங் வெரி வெல் தீஸ் டேஸ். ரொம்ப நல்லா பாடுறீங்க இப்போல்லாம். நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க மேம். என்ன மேஜிக் பண்ணுறீங்களோ, கண்டினியூ த குட் ஒர்க். தேங்க்யூ ஆண்ட்ரியா மேம். அடுத்தபடியா ஷியாமலா மேம், விருஷா எப்படி பாட்டு பாடினாங்க? ரிஹர்சலில் பாடின மாதிரியே பாடினாங்களா, அதை விட அழகாக பாடிட்டாங்களா? ரிஹர்சலில் இதை விட நல்லா பாடினாங்க. அந்த ஸ்வரம் நல்லா உட்காந்தது. அண்ட் சார் இந்த சரணத்தில் ஜானகி அம்மா நல்ல ஒரு சங்கதி போட்டிருக்காங்க. நீரோடையில் நீந்தட்டுமா இதெல்லாம் நான் எப்படி தெரியுமா, நோட்ஸ் நான் எப்படி தரேன், என் இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே தான் சொல்லுவேன். பா 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 சாக்ஸில் வந்தால் என்ன ஃபீல் இருக்கும், ஆர்டிஸ்ட்க்கு அந்த மூடு வந்துடும். தேங்க்யூ ஸோ மச் ஷாமலா மேம். விருஷா ரொம்ப அழகா பப்ளியா நீங்க அழகா பாட்டு பாடுனீங்க. தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் பி சீட்டட். டிஆர் சாருடைய ஸ்பெஷல் ரவுண்ட்ல இப்போ அழகான பாடல்கள் நம்மளுடைய கண்டஸ்டன்ஸ் பாடிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் எக்கச்சக்கமான பாடல்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் பட்டதெல்லாம். இது ஆரோமா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் வழங்கும் வி வாய்ஸ் பவர்ட் பை ஜிஎஸ்என் ப்ராப்பர்ட்டி அண்ட் டெவலப்பர்ஸ். உங்கள் சத்யா அனிலாட்டா. இது அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல் பிரேக்.